குஷ்பு அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கேவை சுட்டி காமிச்சு பேசியிருக்காங்க. அந்த விஷயம் வந்துட்டு எல்லா இடத்துலயும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இல்ல பெண்களுக்கு ஏமாத்துறாங்கன்னுலாம் குஷ்பு சொல்லல. பிச்சை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண தேவையில்லை. ஆமா இப்ப நான் என்ன கேக்குறேன், இல்ல அந்த 1000 ரூபாயை வச்சு நிறைய பேர் குழப்பம் நடத்துறாங்களா சார்? எதுக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ண? ஆண்கள் சம்பந்தி செய்யாத வார்த்தையா? காரி மூஞ்சில துப்புனா என்ன சொல்லுவேன்னு மூஞ்சி தொடச்சுப்பேன்னு சொல்லியா? வைகோ அவர்கள் அவருடைய ஜாதியை பற்றியே சொன்னார். கருணாநிதி அவர்கள் ஜாதியை பற்றி இன்னைக்கு போய் கூட சேரலையா? அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பிச்சைன்னு சொல்லும் போது அப்ப நாங்களாம் பிச்சை வாங்குறோமா? எல்லா மகளிர் மனதும் தானே புண்படுது. இல்ல இது எங்களோட காசு, நாங்க வரி கட்டுற காசு, அது எங்களோட காசு. நாங்க குடுக்குற காசுல தான் நீங்க எங்களுக்கு காசு குடுக்குறீங்க. அத கவர்மெண்ட் எங்களுக்கு குடுக்குற. அதை எப்படி நீங்க பிச்சைன்னு சொல்லலாம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே வைக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் அனைத்துமே நம்மளுடைய வரி பணத்தில் தான் அவங்க செய்யறாங்க தவிர யாரும் தோட்டத்தை விட்டியோ காட்டை வித்தியோ அவங்களுடைய வீட்டை வித்தெல்லாம் நமக்கு செய்யலை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். 2,23,000 ரேஷன்கார்டு அட்டைதாரர்களுக்கும் நீங்கள் இலவசமா நீங்க மாதம் 1000 ரூபாய் தரேன் தேர்தல் மேனிஃபெஸ்டோல வாக்குறுதி பண்ணதை நீங்க நிறைவேற்றுன்னு தான் குஷ்பு மறைமுகமா சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வெறும் 1000 ரூபாய் கூப்பிட்டு திமுக மகளிருக்காக வரக்கூடிய பல நலத்திட்டங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில பிஜேபி கொடுத்த பல நலத்திட்டங்களை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. அதை புதுப்பிக்கணும். வணக்கம் சார். வணக்கம் சார். குஷ்பு அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பெண்களை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கேவை சுட்டி காமிச்சு பேசியிருக்காங்க. அந்த விஷயம் எல்லா இடத்துலயும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல பெண்களுக்கு ஏமாத்துறாங்கன்னு குஷ்பு சொல்லல. அது எப்படின்னா ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிச்சிட்டு இருக்காங்க திமுக அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ண தேவையில்லை. பிச்சை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண தேவையில்லை. ஆமா இப்ப நான் என்ன கேக்குறேன், இல்ல அந்த 1000 ரூபாயை வச்சு நிறைய பேர் குழப்பம் நடத்துறாங்களா சார்? எதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ண? இன்னைக்கு 1000 ரூபான்றது பெரிய பணம் கிடையாது சொன்னா. பட் அந்த 1000 ரூபாய் இல்லாம இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். ரெண்டாவது டிஎம்கே கொடுத்த வாக்குறுதி முழுமையா நிறைவேற்றினாங்கன்னா குஷ்பு இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய தேவையில்லை. சரின்னு தப்புன்றது போல அவங்களுடைய வார்த்தைகள் வார்த்தைகளுக்கான விளைவுகளை அவங்க தான் சொல்லணும். சார், ஒரு அரசியல்ல இருக்கிறவங்க எப்பவுமே ஒரு வார்த்தையை பார்த்து தானே சார் யூஸ் பண்ணணும். பேசும்போது ஒரு அரசியல்வாதி நம்ம அரசியலுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம உபயோகிக்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு தடவையும் இவங்க ஏதாவது ஒரு தவறான வார்த்தையை வெளியிட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்லல, இந்த வார்த்தையை நான் இந்த மாதிரி சொன்னேன், நான் இதுக்காக சொல்லல அப்படிங்கிற ஒரு விளக்கம் அப்படின்றது எந்த அளவு தவறான வார்த்தைன்றது அவங்கள்ட்ட தான் விடணும். பிளஸ் எந்த வார்த்தையை யார் உபயோகப்படுத்துறாங்களோ அதற்கான பதிலையும் விளைவுகளையும் அவர்கள் தான் சந்திக்கணும். தனிப்பட்ட முறையில் நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இல்ல சார், இதுவே வேற. இப்போ அவங்க பிஜேபியில இருக்கிறதுனால நீங்க அவங்க தான் பாத்துக்கணும்னு சொல்றீங்க. இல்ல அவங்க இல்ல, எல்லாருமே யாராவது இருந்தா நீங்க எல்லாருக்குமே சொல்றேன். ஆண்கள் சம்பந்தி செய்யாத வார்த்தையா? காரி மூஞ்சில துப்புனா என்ன சொல்லுவேன்னு மூஞ்சி தொடச்சுப்பேன்னு சொல்லியா? வைகோ அவர்கள் அவருடைய ஜாதியை பற்றியே சொன்னார். கருணாநிதி அவர்கள் ஜாதியை பற்றி இன்னைக்கு போய் கூட சேரலையா? அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அவரவர்களுக்கு விதைத்த வார்த்தைகளுக்கான விளைவுகளை அவரவர்கள் பதில் சொல்லணும். தவிர நம்ம நியாயம்னு சொல்ல தப்புன்னு சொல்ல. ஆனா அவங்க சொல்ல வந்த கண்டென்ட் கரெக்டான கண்டென்ட். அந்த வார்த்தைக்கான விளைவுகளை குஷ்பு அவர்கள் தான் பொது வழியில சொல்லணும். என்ன கண்டென்ட் அதுல சொல்றாங்க? அவங்க இந்த மாதிரி திமுக உங்களுக்கு வெறும் 1000 ரூபாய் பிச்சை காசு மாதிரி போட்டு ஏமாத்திட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெரிய அளவுல ஏமாத்துறாங்கன்றது உண்மை. அது உண்மைதான். ஏன் அப்படி சொல்றேன்னா, திமுக தேர்தல் மேனிஃபெஸ்டோ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய 2,28,00,000 ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுப்போம். சொன்னாங்களா இல்லையா? கிட்டத்தட்ட எவ்வளவு 2 வருஷமா அவங்க கொடுக்கல. திடீர்னு ஒரு அண்ணா பிறந்த நாளுக்கு ஆரம்பிச்சு நாங்க கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தப்ப அதுக்கு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க. இந்த கார்டு இருக்கக்கூடாது, அந்த கார்டு இருக்கக்கூடாது, சர்க்கரை வாங்குற கார்டு இருக்கக்கூடாது, வெள்ளை கார்டு இருக்கக்கூடாது, எதையோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி எதையோ ஃபில்டர் பண்ணி எங்க நிக்கிறாங்க. 2,20,00,000 இருக்க ரேஷன் கார்டு எங்க இருக்கு? 1,20,00,000 இருக்க ரேஷன் கார்டு எங்க இருக்கு? இப்ப கிட்டத்தட்ட 50% இல்லத்தரசிகளுக்கு இன்னைக்கு திமுக கொடுக்கவில்லை. அது ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா? அந்த 50% இல்லத்தரசிகளோட வாக்கு எதிராக திமுக மாறும்னு அவங்களுக்கு தெரியல. இல்ல மாறுமா சார்? கண்டிப்பா மாறும். இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொடுக்கல, எனக்கு கோவம் இருக்குல்ல. சொல்றீங்க இந்த மாதிரியான நடந்ததுனால வாக்குகள் மாறும், வாக்குகள் போகாது, பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நிறைய இடங்கள்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அனைத்து இடங்கள்லயும் டிஎம்கே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி பலத்தை வச்சு சொல்றாங்க. அது எலெக்ஷன் முடிஞ்சு வெளியே வந்தாதான் தெரியும். ஏன்னா
தேர்தலுக்கு என்னதான் யாருதான் போய் இணைஞ்சாலுமே வந்துட்டு பிஜேபி வந்துட்டு டிஎம்கே இடத்தை பிடிக்க முடியாது. டிஎம்கே வந்துட்டு காலகாலமா அரசியலுக்குன்னு வந்த ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. பிஜேபி வந்து எந்த இடத்துலயும் வந்து நாங்கள் வந்து 40க்கு 40 வென்றெடுப்போம்னு சொல்லலை. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளர்கின்ற கட்சி தான். வளர்ந்து கொண்டிருக்கிறது மிக பிரமாதமாக, சீராக, ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து எல்லாரும் ஓட்டு பேஸ் இப்போ எடுத்துக்காட்டுனா நீங்க ஊராட்சி மன்ற எலெக்ஷன் எடுத்து எங்க 340 சீட் அடிச்சோம். அது ஒரு எடுத்துக்காட்டு தானே. சேர்மன் போஸ்ட் கன்னியாகுமரியில் அடிச்சோம். அதெல்லாம் வளர்ச்சி தான். ஒரு 38 மாநிலங்களையும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அடிச்சோம். இவிஎம் மிஷினை வச்சுதான் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ வந்து காங்கிரஸ் ஜெயிச்சதுல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. திமுக அப்போ ஜெயிச்சதுங்க இவிஎம் மிஷின் வச்சு தான் ஜெயிச்சாங்களா இங்கே திமுக? போன சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து 160 சீட் மேலே வென்றெடுத்தாங்க. அதிமுக 66 சீட் எடுத்தாங்க. பிஜேபி 4 சீட் வென்றெடுத்தாங்க. அப்போ வந்து திமுக வந்து பெரும்பான்மையாக ஆட்சி பிடிக்கிறதுக்கு உண்டான சீட்டை வென்றெடுத்ததுக்கு வந்து இவிஎம் மிஷின் தான் காரணமா. இப்போ லேட்டஸ்டாக தெலுங்கானாவில் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து காங்கிரஸ் வென்றுச்சு. பிஜேபி 10 இடங்களை வென்றெடுச்சது. அதற்கு வந்து என்ன காரணம்? பிஜேபி இது இவிஎம் மிஷின் தான் காரணம். மத்திய பிரதேசல நாங்க 0.8% தோத்தோம். அது ஒரு மிஷினை மாத்தி போட்டா ஜெயிச்சிட மாட்டோமா? இதெல்லாம் வந்து தோத்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணங்கள், பைத்தியகாரத்தனமான காரணங்கள். தேர்தல் ஆணையம் தெளிவாக போன வாட்டியே சொல்லிடுச்சு. 2019 தேர்தல் அப்போ இவிஎம் மிஷின் மேலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு வாங்க, நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம், என்னென்ன டவுட்ஸோ கேட்டுக்கலன்னா எந்த கட்சிக்காரனும் போகல. ஆனால் இதுவரையும் வந்து காங்கிரஸ் ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுவேன். இதுவரையும் காங்கிரஸ் எந்த இடத்துலையும் இந்த மிஷின் மேல் நம்பகத்தன்மையை பற்றி அவங்க சொல்லலை. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அந்த மிஷினை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அவங்க எதுவுமே அதை பற்றி சொல்லலை. இந்த சில்லுண்டு கட்சிகள், அதாவது அரசியல் நம்ம என்ன பதில் சொல்லணும் தெரியல, தோற்றதுக்கு என்ன மாதிரி ஒரு ரீசன் சொல்லணும்னு தெரியாதவங்க தான் இந்த மாதிரி இந்த மிஷின் மேலே பழைய போடுறது. தேர்தல் ஆணையம்ன்றது தன்னெழுச்சி ஆட்சி பிடிச்ச ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அவங்க தான் தேர்தல் கண்டென்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் அறிவிக்கிறாங்க. இங்கே எழுத்துனா அங்கே போய் விவிபாட் மிஷின்லாம் வந்துருச்சு. நீங்கள் எழுத்தணும்னா ஒப்பிக்கை சீட்டே உங்களுக்கு வருது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்பகத்தன்மை தான். அதெல்லாம் வந்து தோத்தவர்களுக்கான ரீசன் சொல்றது தான். இதை பற்றி எதுவும் கிடையாது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து திமுக, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகளிரை தொடர்ந்து திமுக வஞ்சிக்கிறது அப்படின்றத குஷ்பு மேற்கோள் காட்டினாங்க. அவங்க உபயோகப்படுத்த வார்த்தைகள் வேணா அவங்களுக்கு கடினமா இருக்கலாம், அது திமுக மனதை புண்படுத்தலாம். பட் ஆனா அவங்க சொல்ல வந்த கண்டென்ட் வந்து இன்றைக்கு தேவை. திமுக மனதை மட்டும் புண்படுத்தல சார். பிச்சைன்னு சொல்லும்போது அப்ப நாங்களாம் பிச்சை வாங்குறோம்னு எல்லா மகளிர் மனதும் தானே புண்படுது. இல்ல, இது வந்து அதுதான் நான் சொல்றேனே, அந்த உபயோகப்படுத்த வார்த்தைகளோட காசு, நாங்க வரி கட்டுற காசு, அது எங்களோட காசு. நாங்க கொடுக்குற காசுல தான் நீங்க எங்களுக்கு காசு கொடுக்குறீங்க. அதை வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குற, அதை எப்படி நீங்க பிச்சைன்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் நம்மளுடைய செக்ரட்டரியேட்டில் வந்து சண்முகம் ஒரு செக்ரட்டரியோடைய இது சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறப்ப தயாநிதி மாறன், டிஆர் பாலு அவர்களும் நாங்கன்னா தாழ்த்தப்பட்டவரான்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார். அது எவ்வளோ பெரிய கடினமான வார்த்தைன்னு தெரியும். RS பாரதி உபயோக பண்ண வார்த்தை உங்களுக்கு தெரியும். பட்டியலின் சகோதரர்களை பற்றி முதல் சென்னை உச்சநீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் தான் வந்து பிச்சை போட்டோம் பட்டியலின சகோதரர் நீதிபதி ஆகுதுக்கு அப்படின்னா வார்த்தை உபயோகங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் ஒன்று மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம போய் அதில் கருத்து சொல்கிறதுக்கு தேவையில்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் அனைத்துமே நம்மளுடைய வரி பணத்தில் தான் அவங்க செய்கிறாங்க தவிர யாரும் தோட்டத்தை விட்டியோ காட்டை வித்தியோ அவங்களுடைய வீட்டை வித்தெல்லாம் நமக்கு செய்யலை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து நான் இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி தராங்க. ஒரு எம்பிக்கும் 5 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதி தராங்க. இந்த 3 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியை அவங்களுக்கு என்ன மாதிரி செலவழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சில வரையறை கொடுத்துருக்கு. ஆனால் பெரும்பாலான திமுக எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டிடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ வேணா போனால் பாருங்கள், டிஆர் பாலு இங்கே கட்டியிருப்பார் தான் பல்லாவரத்தில். இது வந்து டிஆர் பாலு அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டது. எப்பயோ கட்டி உயரத்தில் போஸ்டர் அடிச்சு அவருடைய ஃபோட்டோ போட்டு இங்கே இருக்கும். நம்ம என்ன நிகழ்ச்சி வேலை கேட்கறோம்னா, தொகுதி மேம்பாட்டு நிதியும் கொடுக்கப்படுகிறதும் மக்களுடைய வரிப்பணம் தான். டிஆர் பாலுன்னா கப்பலை வித்தாக்கு கட்டுறாங்க. அப்ப இனிமேல் வந்து எந்த பஸ் ஸ்டாண்ட் நீங்க கட்டினாலும், எந்த பள்ளிக்கூட கட்டிடங்கள் கட்டினாலும், என்ன பெரிய பெரிய விஷயங்கள் வந்து தொகுதி மேம்பாட்டு நிதியில கட்டினீங்கன்னா தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பெறப்பட்ட பணம் இந்த தொகுதி மக்களின் நிதியிலிருந்து கட்டப்பட்டதுன்னு தான் போகணும் தவிர தனிமகள் புகழ்பாடு பண்றதுக்கு இந்த கவர்மெண்ட் அலோவ் பண்றது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. தொகுதி மேம்பாட்டு நிதின்றது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து உங்களோட குறிப்பிட்ட 6 சட்டமன்ற ஒரு இடத்துல நீங்க வந்து வளர்ச்சிக்காக பாடுபடுங்கன்னு சொல்லி கொடுக்குறது. அந்த இடத்துல நீங்கள் விளம்பரம் தேடிக்கிட்டு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்துட்டு என்னமா அவர் வீடெல்லாம் வித்துட்டு, அவர் தியேட்டர்லாம் வித்துட்டு, அவருடைய கப்பல் வித்து, அவர் லிக்கர் ஃபேக்டரிலாம் வித்து அதை சேர்த்துட்டு வந்து அவர் நிதியில கட்டின மாதிரி பெரிய போர்டு, ஸ்கூல் போர்டு தூண்டு இருக்கும்.
ஆனால் அது வந்து ஸ்ரீபெருந்தூர் அரக்கோணம் அப்படின்னு போட்டு எந்த மாநிலங்கள் உறுப்பினரோ அந்த மாநிலத்தினுடைய பேரை போட்டு அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டதுன்னு பெருசா போடுறது. இது வந்து எம்பிஸ் பண்றது, எம்எல்ஏக்கும் பண்றாங்க. அந்த மாதிரி எம்எல்ஏக்கும் பண்றாங்க. நீங்க எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு ஊர்லயும் பாருங்க. ஒரு சின்ன எடுத்துக்கிட்டு சார், ஒரு ஏரியா வச்சுக்கோங்க, இந்த ஏரியாவே வச்சுக்கோங்க. இந்த ஏரியால ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி கொடிய ஒரு நிப்பாட்டணும்னா அந்த கட்சியில இருக்கிற இளைஞர்களே ஒரு இது வச்சு இது இந்த இளைஞர்கள் அமைக்கப்பட்டது, இது இந்த கட்சியை சேர்ந்தது அப்படி வைக்கிறாங்க. அதை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சந்துக்கும் ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ற யாரோ வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. தெளிவா புரிஞ்சுங்க. கட்சி இளைஞர்கள், நீங்க ஒரு கட்சி இருக்கிறது, அந்த கட்சிக்கு இளைஞர் அணி இருக்கு. அந்த இளைஞர்கள் எல்லாம் பணத்தை போட்டு அவங்க வந்து அவங்க பிடிச்ச தலைவருக்காக சிலையை வைக்கிறான், பிடிச்ச தலைவருக்காக கொடிக்கம்பு கட்டுறான், பிடிச்ச தலைவருடைய லைப்ரரி வச்சு அவர் புகழ் பரப்புறான். அது வந்து பிடிச்ச தலைவர்ன்ற காரணத்துக்காக அவருடைய சொந்த பணத்தில் அவங்க எல்லாம் கலெக்ட் பண்ணி பண்றாங்க. அது கவர்மெண்டோட இடம் சார். அந்த இடத்துல வந்துட்டு அந்த தூண் வைக்கிறதுனால எவ்வளவு டிராபிக் ஆகுது, அதெல்லாம் ஆகுது. அந்த இடத்துல எவ்வளவு இடைஞ்சல் வருது, எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. அது எல்லா கட்சிக்காரங்களும் பண்றாங்க. அது சர்ச்சைக்குள்ள போக விரும்பல. இந்த கட்சிக்காரர் ஒரு கொடி இந்த இடத்துல வச்சா அதுக்கு போட்டி அதே இடத்துல இன்னொரு 2 பேர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த மாதிரி நடக்குது. திமுக வந்து அந்த மாதிரி அனுமதிக்கல. இப்ப கூட பனையூர்ல பாஜகவுடைய மாநில தலைவர் வீட்டு முன்னாடி ஒரு கொடி வைக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு போராட்டம் எடுத்து முன் வச்சு மசூதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கன்னு சொல்லி இந்த கொடி கம்பு தான் உடைச்சாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடிய திமுக காரங்களாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியான ஆள் கிடையாது. அவங்க வந்து எந்த இடத்துலயும் வந்து அவர்களை தாண்டி வேற யாரும் புகழ் பெறுறதுக்கோ அவர்களை தாண்டி வேற யாரும் வளர்றதுக்கு விட மாட்டாங்க. யாருமே வளர விட மாட்டாங்க. அது வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நம்ம என்ன வைக்கிறோம்னா 2,23,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நீங்கள் வந்து இலவசமா நீங்க வந்து மாதம் 1000 ரூபாய் தரேன் தேர்தல் மேனிஃபெஸ்டோல வாக்குறுதி பண்ணதை நீங்க நிறைவேற்றுங்கன்னு தான் குஷ்பு மறைமுகமா சொல்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து வெறும் 1000 ரூபாய் கூப்பிட்டு திமுக வந்து மகளிருக்காக வரக்கூடிய பல நலத்திட்டங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில பிஜேபி கொடுத்த பல நலத்திட்டங்களை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. அதை வந்து புதுப்பிக்கணும். இப்போ கர்ப்பிணிக்கு வந்து இவங்க பணம் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. கர்ப்பிணிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து கர்ப்பம் மற்றும் குழந்தை பெற வரையும் மாதம் 2000 3000 ஒரு காலகட்டத்துல ஒரு திட்டத்தின் மூலம் வந்து அவங்க வந்து இல்ல அதை வந்து இவங்க கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. இவங்க டிஎம்கே கொடுத்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுற இன்னைக்கு கூட எங்களோட மாநில கேபினெட் அமைச்சர் இணை அமைச்சர் முருகன் கூட ஒரு சொல்லியிருக்காரு. இங்க ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி நாங்கள் பணம் தரோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தருது, இவங்க சிங்கார சென்னைன்னு போட்டு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறாங்க.